எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் அறுவடை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்கிறது புடலங்காய் தாங்க. இந்த இடத்துல மட்டுமே அவ்வளோ காய்கள் லைனாக வந்திருந்தது ஒரே இடத்துல. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அதை நான் அப்படியே விலக்கி விட்டு உங்ககிட்ட காட்டியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. அதனால் ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம புடலங்காயிலிருந்து அறுவடை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்தது என்னென்ன காய்கறிகள் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டன் அழுத்திடுங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டைம் நம்மளுக்குமே புடலங்காய், சொரக்காய், பூசணிக்காய் சூப்பரான அறுவடைன்னு சொல்லலாங்க. அந்தளவுக்கு நிறைய காய்கள் வந்து கிடச்சிட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க. இந்த வீடியோ வந்துட்டு நான் ஃபஸ்ட்டே எடுத்துட்டேங்க. இதுக்கு பின்னாடியும் கூட நம்ம ஒரு அறுவடை போட்டுட்டோம். ஆனால் இது ரொம்ப நாள் முன்னாடி எடுத்தது தான். நான் இதில் ஒரு சில கிளிப்பு வந்து எப்படியோ மறந்து டிலீட் பண்ணிட்டேன் போல் இருக்குங்க. அது வந்து கிடைக்கல. இப்போ அறுவடை எல்லாமே பண்ண வீடியோ இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கொத்தவரங்காய் பறிப்பம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு சில இது மிஸ் ஆயிடுச்சு. கொத்தவரங்காய், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில காய்கள், அதை பறிக்கிறது மட்டும் அப்புறம் நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த வீடியோ நான் லேட்டாகி போட்டிருக்கேன். இன்றைக்குமே புடலங்காய் நிறையவே கிடச்சிருந்ததுங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது இந்த செடிக்கு பின்னாடி சைடுங்க. அதாவது பந்தல்லேருந்து நம்ம பின்னாடி சைடு வந்திருக்கோம். இந்த இடம் பார்க்கவே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் நிழலாக இருக்கும். உங்களுக்கு சூரிய வெளிச்சம் பார்த்திங்கன்னா அந்த சைடு தான் விழுகும். நம்ம சுற்றி வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் பீட்ரூட்டுமே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேங்க. கிழங்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே ஊறி இருந்தது. சரி, இன்றைக்கி கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேங்க. பீட்ரூட்டுமே வந்து நம்ம அப்பப்போ நடவு பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட மற்ற காய்கறிகள் இல்லாதப்ப டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சுரைக்காயும் அப்படி தாங்க நல்லா அறுவடை வந்து கொடுத்துட்ருக்குங்க. இதெல்லாமே நம்ம அதுக்கு முன்னாடி எடுத்தது. இதுக்கு பின்னாடியும் கூட நம்ம வந்து அறுவடை வந்து சுரைக்காய் எடுத்து போட்டுட்டோம். இந்த சுரைக்காய் விதை வேணும் அப்படின்னு சொல்லி கூட ஒருத்தங்க 2 பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாக்கெட்டில் தாங்க வாங்கி போட்டுட்ருக்கேன். இதில் ஏதாச்சும் காய் விட்டேன் அப்படின்னா விதை எடுக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து வீடியோவில் அதை ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இது வந்து நம்ம வீட்டு தேவைக்காக வச்சுருக்க வெங்காயம் தாங்க. இது இப்போ தான் நல்லா பல்லு பிரிஞ்சு ஊற ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் தான் நான் அந்த காய்கறிகள் எல்லாம் அறுவடை பண்ணேன். ஆனால் இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அறுவடை பண்ணுற மாதிரி தயாராகிடுச்சு. நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அடுத்ததான் நம்மளோட சீத்தாப்பழம். இது அப்படி தாங்க முன்னாடி எடுத்தது தான். இப்போ வந்துட்டு உங்களுக்கு பழங்களெல்லாம் கம்மியாகி அங்கொன்றுமா தான் இருக்கும். நிறைய பழங்கள் வந்து நம்ம அறுவடை பண்ணியிருந்தோம். ராமருக்கு பிடிச்ச பழம் எது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கொஸ்டின் கேட்டு அதுக்கு வந்து சீத்தாப்பழம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அணிலுமே வந்து இந்த பழத்தை வந்து விரும்பி சாப்பிடுங்க. அதை பார்க்கும்போது எனக்கு இந்த ராமர் சீத்தை ஞாபகம் தாங்க வரும், இந்த சீத்தாப்பழத்தை பார்க்கும்போதெல்லாம். அடுத்ததான் கீரையுமே கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தேங்க. கீரை வந்து நான் கொஞ்சமாக தண்டங்கீரை, அதுக்கப்புறம் அரைக்கீரை, முளைக்கீரை அந்த மாதிரி போட்டிருந்தேன். இதுவுமே கொஞ்சம் அடம்பாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் பரவலாக தான் போட்டிருக்கணும். அடுத்ததாக வெண்டைக்காங்க. வெண்டைக்காயுமே கொஞ்சம் முத்திருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து படக்குன்னு ஒடியாதுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் முறுக்கி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து தான் பல கிலோ கொத்தவரங்காய் அப்படின்னு சொல்லி இது வந்து வாங்கி போட்டிருந்தேங்க. இதில் ஒரு 3 செடி வந்து நமக்கு முளைச்சிருந்ததுங்க. அதில் இப்போ அப்படியே காய்கள் வச்சிட்ருக்கு. செடி அந்தளவுக்கு நல்லா ஊக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியல. ஓரளவுக்கு வந்துட்டுருக்கு. நமக்கு வந்து விதைகள் நல்லா கொடுத்தாங்க அப்படின்னா தாங்க நமக்கு வந்து செடிகள் நல்லா வளரும். நானுமே கொஞ்ச நாள்னால் அதெல்லாம் வருஷ கணக்கில் இருக்குங்க. ஒரு வெண்டைக்காய் வந்து வாங்கியிருந்தேங்க, ஞானத்தந்த வெண்டை அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நான் 2 டைம் வந்து ட்ரை பண்ணிட்டேன். அதாவது ஸ்டார்டிங்கில் போடும்போது இந்த மாதிரி விதைகள் நம்ம ஒன்றா போட மாட்டோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போடலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலான்னு போட்டோம். திருப்பியும் 2வது டைமும் வந்து நான் போட்டேன். 2 டைமுமே பார்த்திங்கன்னா அந்த செடி கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா கொஞ்சம் வைரஸ் மாதிரியே வந்து இலைகள் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும். இப்போ அந்த மாதிரி நோய் தாக்குதல் உள்ள செடிகள்லேருந்து விதைகள் எடுத்து நமக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நமக்கு நல்ல நோய் இல்லாத செடிகள்லேருந்து சூப்பராக கரெக்டான நேரத்தில் விதை எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னா செடிகள் வந்து நல்லாவே வருங்க. நான் இதுக்கு முன்னாடி வெண்டைக்காய் விதையெல்லாம் எடுத்து வச்சு போட்டிருக்கேன். எனக்கெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் வந்ததே கிடையாது. இது 2 டைம் போட்டும் அதே மாதிரி வருது. கண்டிப்பாக அந்த விதை அப்படி இருந்திருக்கும். அதுக்கடுத்து தான் குண்டு வெள்ளரிக்காய் 2 இருந்ததுங்க. சரின்ட்டு அதையுமே அறுவடை பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதுவுமே நம்ம ஃபஸ்ட் டைம் தாங்க இந்த வெள்ளரிக்காய் வந்து இப்போ தான் போட்டிருக்கோம். நல்லா பெருசாக இருந்தது அது. அடுத்ததான் நம்மளோட பூசணி தாங்க. வழக்கம் போல் சூப்பராகவே நிறைய காய்கள் இருந்ததுங்க.
இதுவுமே இந்த டைம் நல்ல அறுவடை வந்து கொடுத்துருக்கு. அவ்வளோதாங்க இன்றைக்கி பூசணிக்காய், சொரக்காய், புடலங்காய், சீத்தாப்பழம், கீரை, வெண்டைக்காய், பீட்ரூட்டு, தக்காளி, கொத்தவரங்காய் அப்படின்னு நம்ம அறுவடை முடிஞ்சதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனை அழுத்திடுங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க.